மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டி நூற்றுக்கணக்கான ஏழை எளியோருக்கு அஇஅதிமுக சார்பில் திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வாழ்த்து கடிதத்துடன் மக்கள் முதல்வரின் தாய் வீட்டு சீதனமாக மணமக்களுக்கு கன்றுக்குட்டியுடன் கூடிய கறவை பசுக்கள் மற்றும் குத்துவிளக்கு, பீரோ, கட்டில் உட்பட 67 வகையான வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த திருமண விழாக்கள் நடைபெற்ற தஞ்சாவூர், திருவாரூர், கோவை ஆகிய மாவட்டங்கள் விழா கோலத்துடன் காட்சியளித்தன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் அஇஅதிமுகவினர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன்படி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டி தஞ்சை மாவட்ட கழகம் சார்பில் தஞ்சாவூர் திலகர் திடலில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான பந்தலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக 113 ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த ஜோடிகளுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. விழாவில் அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம், மாநகர மேயர், கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், வாரிய தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணமக்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தாய் வீட்டு சீதனமாக தலா 4 கிராம் தங்கத்தாலி, பட்டு சேலை, பட்டு வேட்டி, சட்டை, கட்டில், மெத்தை, தலையணை, ஜமுக்காலம், பீரோ, மின்விசிறி, குத்துவிளக்குகள், குடம், அண்டா, ஹாட்பாக்ஸ், சாப்பாட்டு தட்டு, குக்கர், கரண்டி உட்பட குடும்பத்திற்கு தேவையான மொத்தம் 72 வகை பொருட்கள் சீர்வரிசைகளாக வழங்கப்பட்டன. மணமக்களை வாழ்த்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய வாழ்த்து மடலை அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம் விழாவில் வாசித்தார். இன்று நடைபெறும் திருமண விழாவில் கணவன் மனைவியாக வாழ தொடங்குகின்ற எனதருமை உடன்பிறப்புகள் வாழ்வின் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று நீடூழி வாழ மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க மணமக்கள், பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. தங்கள் அன்புள்ள அம்மா அவர்கள் பெயர். மணவிழாவில் கலந்து கொண்ட உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் சுவையான திருமண விருந்து பரிமாறப்பட்டது. மேலும் மணமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கன்றுக்குட்டிகளுடன் கூடிய 113 கறவை பசுக்கள் அனைத்து மணமக்களுக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பில் வழங்கப்பட்டது. நாங்கள் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவங்க. இந்த அளவுக்கு எங்களால் வசதியாக கல்யாணம் செய்ய முடியாட்டியும் 10,000 முன்னிலையில் 10,000 பேர் ஆசீர்வாதத்தோட அம்மா அவர்கள் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. குடும்பத்து சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் 104 ஏழை எளிய ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. செண்டை மேளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் திருவாரூர் வன்மீகபுரத்தில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்ட அம்மா அரங்கத்தில் அமைச்சர் திரு ஆர். காமராஜ் மாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து திருமணங்களை நடத்தி வைத்தார். மணமக்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தாய் வீட்டு சீதனமாக தாலிக்கு 4 கிராம் தங்கம், குத்துவிளக்குகள், பீரோ, கட்டில், மெத்தை, தலையணை, அண்டா, குடம் உள்ளிட்ட 67 வகையான சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கானோருக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. மணமக்களை வாழ்த்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய வாழ்த்து மடல் அரங்கில் வாசிக்கப்பட்டது. கன்னிகா சின்னதுரை என்ற பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த மன நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கண் தெரியாம இருந்த எனக்கு அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மாவே நேர்லயே வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்குது. சீர்வரிசை கொடுத்து கறவை மாடு கொடுத்து அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி. திருமணம் செய்து கொண்ட 104 தம்பதிகளுக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சீதனமாக கன்றுடன் கூடிய கறவை பசுக்கள் வழங்கப்பட்டன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டி கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 67 ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் 2 ஜோடி இஸ்லாமிய மணமக்கள் மற்றும் 2 ஜோடி கிறிஸ்தவ மணமக்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை குனியமுத்தூர் பாலக்காட்டு சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான மணப்பந்தலில் நடைபெற்ற இத்திருமண நிகழ்வை அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி நடத்தி வைத்தார். திருமணத்தை தொடர்ந்து மணமக்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தாய் வீட்டு சீதனமாக குத்துவிளக்குகள், கட்டில், மெத்தை, சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட 67 வகையான சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன.
விழாவில் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். 15,000க்கும் மேற்பட்ட விருந்தினர்களுக்கு சுவையான உணவு பரிமாறப்பட்டது. தங்களுக்கு திருமணம் நடத்தி வைத்து தாய் வீட்டு சீதனமாக சீர்வரிசை பொருட்கள் வழங்கிய மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மணமக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இங்கே பிரம்மாண்டமாக நடைபெற்ற திருமணத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிட்டோம். அம்மா அவர்கள் எங்களுக்கு 67 வகையான சீதனங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களோட மன வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தந்த இந்த ஒரு தருணம் மறக்கவே முடியாது. எல்லாம் வல்ல ஆண்டவரின் பேரால் அவர்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. தாய் வீட்டு சீதனங்கள் வழங்கி ஏழை எளிய மணமக்களுக்கு திருமணங்கள் நடத்தி வைத்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை பொதுமக்கள் நெஞ்சார பாராட்டினார்கள். திண்டுக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 67 ஏழை எளிய ஜோடிகளுக்கு சின்னாளப்பட்டியில் திருமணம் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் முகூர்த்த கால் ஊன்றி திருமண விழா பணிகளை தொடங்கி வைத்தார். திருமணங்கள் வரும் 2ஆம் தேதி கோலாகலமாக நடைபெறவுள்ளன.